அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக தனி கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு இந்த முரளி பெருமாள் என்கிற முரளிக்கிரண் வணக்கம். ஆனால் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் சமீப காலமாக வர செய்திகளை நான் உட்பட மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ இந்த எளியவனின் அடியவனின் ஒரு சின்ன கருத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருமே நாத்திகவாதிகள் கிடையாது, எல்லாருமே கடவுள்லையும் சொல்றவங்க கிடையாது. கடந்த 60 ஆண்டுகளாக வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அவங்க கலாச்சாரம் வேற, இங்கே கலாச்சாரம் வேற. நாங்கள் தமிழர்கள், பூர்வ மொழி பூர்வ குடி அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் ஆழ பதிஞ்சிருக்கு. உங்களுடைய கடந்த 4-5 ஆண்டுகளில் உங்களுடைய செயல்பாடுகள் இளைஞர்களுக்கும் ஏன் எனக்குமே கூட அனைவருக்குமே பிடிக்கும். ஒரு இந்தி திணிப்பு பிஜேபி சொல்ல நினச்சிக்கிறாங்க. காங்கிரஸ் காலத்தில் இருந்தே அதை வச்சு தானே உங்கள் பாஷையில் சொன்னால் திராவிட கட்சிகள் ஒன்றா ஆட்சிக்கு வந்தது. சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ சனாதனம்ங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறது வாதத்துக்கு நான் வர விரும்பலை. இந்தியா முழுக்க தெய்வ நம்பிக்கை இருக்கு. அந்த பக்கம் இருக்க நம்பிக்கை வேற, இந்த பக்கம் இருக்க நம்பிக்கை வேற. கொஞ்சம் வித்தியாசம் தான், கலாச்சார வித்தியாசம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நிலப்பரப்பு கடையில் கண்ட திட்டுகள் நகர்ந்து வடக்க போய் முட்டி அதில் தான் இமயமலை உயர்ந்ததாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் படிச்சிருக்கேன். அங்கே பரமசிவன் கல்யாணம் நடந்ததாகவும், பரமசிவனே தமிழர்களுடைய கடவுள், தென்னாடுடைய சிவனே போற்றி கல்யாணம் நடந்ததாகவும், அதுக்கு 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் போனதாலையும், இந்த பக்கம் பாரம் ரொம்ப கம்மியாக போச்சுன்னு சொல்லி துலாவாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா தட்டை தூக்குறதுக்கு பத்மினி தேவியார் அவருடைய மனைவி ஒரே ஒரு துளசியை கிண்டி போட்டு தராசு சரியானதாக சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் அகத்தியர் அங்கேருந்து நடந்தே வந்ததுனால எடை சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கே கூட அதில் நம்பிக்கை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இந்துத்துவா கட்சி, ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை பிஜேபி கட்சி, அதில் இருந்தீங்க. உங்கள் செயல்பாடு சூப்பர். உங்களுடைய போல்டு, களத்தில் இறங்கி களமாடுறது, சும்மா உட்காந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டே கையாட்டுறதோ கண்ணாடி இறக்கி ஏற்றி விடுற வழியும் உங்கள்கிட்ட கிடையாது. அப்படியே கண்ணாடி ஏற்றி இறக்கி அப்படியே மினுக்கு கிளாஸ் பண்ணுற மேலே உங்கள்கிட்ட கிடையாது. நான் பார்த்துட்டேன். சும்மா களத்தில் விளையாடுற சிங்க நீங்கள், எங்கள் தமிழ்நாட்டு தங்க நீங்கள். என்ன ஒரு இதுனா, நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், பிஜேபி மட்டும் சொல்ல, காங்கிரஸையும் சேர்த்தா சொல்கிறேன். உங்களை பற்றி ஒரு மக்கள் இந்த ஆண்டு காலமாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வகையில், இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்ட வகையில் நீங்கள் சுதந்திரமாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்களும் உங்களே முடிவு மட்டும் இல்லை, நீங்கள் எப்பையா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு எத்தனையோ இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. இது நான் நிறைய நேரம் பேசணுமா, இந்த ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வழியாக பத்தாதுங்க ஐயா. நீங்கள் உங்களை சென்னையில் பார்க்கலாம், திருப்பூர் இருக்க என்ன மேலே உங்களை கோயம்புத்தூரில் பார்க்கலாம், கரூரில் பார்க்கலாம். பக்கமாக இருக்கிறீங்க, எங்களுக்கு புரிஞ்ச பாஷையில் பேசுகிறீங்க. நீங்கள் இந்திய தலையில் வச்சு கொண்டாட மாட்டோம், நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய போல்டு, கர்நாடகத்தில் சிங்கன்னு தமிழ்நாட்டு சிங்கம் கர்நாடக சிங்கன்னு பேர் வாங்குச்சுல்ல, அது தமிழ்நாட்டோட சிங்கம், தமிழ்நாட்டோட தங்கன்னு பேர் வாங்குங்கிற நம்பிக்கை என்னை போல இளைஞர்களுக்கு. மன்னிக்கணும், எனக்கு 59 வயசு, நான் இளைஞர்ல. நிறைய இளைஞர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் என்னை மாதிரி வயசானவனுக்கே நம்பிக்கை இருக்குது அண்ணாமலை அண்ணன் மேலே. இப்போ ஒரு வாரம் 4-5 நாளாக நீங்கள் டெல்லியில் முகாமிட்டு நீங்கள் மோடி ஐயா மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்க, அந்த கட்சியில் எவ்வளோ ஒரு விசுவாசம் வச்சுருக்கீங்க. ஒரு ஐபிஎஸ் பதவியே விட்டுட்டு வந்தீங்க, ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் போகிறான் இல்லை. உங்களுடைய அறிமுகமே அரசியல். நீங்கள் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு வரல, யாருக்கு அல்ல கையாக இருந்து வரல, நீங்கள் யாருக்கு அடிவெறியாக இருந்து வரல, யாருக்கு டேபிள் கடையில் காலில் நுழைஞ்சு நீங்கள் பதவி பிடிக்கிற ஆள் கிடையாது. மனசில் பட்டதை பணத்தில் பேசுகிறாரு.
விஜயகாந்துக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்கள். இந்த இப்பாய்ச்சி 2-3 நாளா சும்மா அப்படியே ரூமர்ஸ் வரைஞ்சி பரவுது. அனுமதி கிடைத்து விட்டது, மோடி சமஸ்தார், அமித்ஷா சமஸ்தார், கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு. இப்போ வந்து கிடைச்ச மாதிரி தெரியல. இன்று உங்கள் பிறந்த நாள் என்று நினைக்கிறேன், என்றா நாளையா தெரியவில்லை, இன்று நினைக்கிறேன். உங்கள் பிறந்த நாளே கட்சி அறிவிப்பு வெளியாகின்றார்கள். இன்று தொலைக்காட்சி செய்தியிலே நாளை அறிவிப்பார்கள். அறிவிப்பு வருவதற்கு முன்பே சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், நான் இதுவரை எந்த கட்சியிலும் சேராது, எந்த கட்சியும் நான் உறுப்பினர் இல்லை. உங்களுக்காக பிஜேபியில் சேரவும் கூட தயார். ஒரு சின்ன நெருடல், தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், இது தென்னிந்தியா, ஒவ்வொரு நிதிக்கு அங்கே போய் கையேந்த வேண்டியிருக்கு. மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி, அப்படி அண்ணா உலகல இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க, கலைஞர் பேச்சை கேட்டு வளர்ந்தவங்க. அந்த அம்மையார் ஒரு இந்துத்துவ மனசுக்குள்ள இருந்தாலும், ஒரு பார்ப்பன சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டை விட்டு கொடுக்காம களமாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சல்யூட். விஜயகாந்த் ஐயாலாம் வரணும் ரொம்ப எதிர்பார்த்த ஆட்கள்ல நானும் ஒருத்தன். கடவுள் அவரை கூப்பிட்டுக்கிட்டார். அவர் அங்கே அமைதியாக இருக்கட்டும், நல்ல மனிதர். விஜயகாந்த் ஐயாவுக்கு, ஜெயலலிதாவுக்கு அடுத்து நான் மிகவும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள். நீங்க வந்தா ஃப்ரீயா இருப்பீங்க, சுதந்திரமா இருப்பீங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஐபிஎஸ் இப்ப அரசியல்வாதியும் ஆயிட்டீங்க 3-4 வருஷமா. தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட்டும், சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட் வரும். அதை நீங்க பார்த்தாவே தெரியும். இங்க மாநில கட்சிக்கு தான் பிரிஃபரன்ஸ். இப்ப உங்களை நீங்க யாரையும் எதிர்த்து போக வேண்டியதில்லை. நீங்க வந்து உங்களை எதிர்த்து இவங்க சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். அனுபவபூர்வமா பார்த்தாச்சு. தாராளமா வாங்க, தாராளமா தனி கட்சி ஆரம்பிச்சுவாங்க. பிஜேபி மேல விசுவாசத்தை வச்சுக்குங்க, நல்லதுதான். மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா, மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமாங்கிற சண்டையை தவிர்த்துடலாம். நீங்க வந்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியா, ஒரு பழைய பழக்க தோஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளையும் நீங்க வாங்கி கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை என்னைய மாதிரி வயதானவர்களுக்கும் இருக்கிறது, இளைஞர்களுக்கும் இருக்கிறது. அதுவும் உங்க ஸ்டைலு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணே, அண்ணா மேலண்ணே உங்க ஸ்டைலே தனினே. நீங்க வாங்கண்ணே, வாங்க தலைவா, அரசியலுக்கு வாங்க தலைவா. நீங்க எப்போ வருவீங்கன்னு நாங்கள் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பேசி பேசி நாட்டை பிடிச்சவங்க பிடிச்சிட்டாங்க, நடிச்சு நாட்டை பிடிச்சவங்க பிடிச்சிட்டாங்க, ஆண்டாங்க போயிட்டாங்க. திரும்ப திரும்ப நடிச்சவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க நடிச்சவர்ல நல்லா படித்தவர், அரசியலை வந்து கொஞ்ச நாளைக்கு கப்புன்னு பிடிச்சவர், இளைஞர்களுக்கும் பிடிச்சவர். அதனால தைரியமா தாராளமா எனக்கு தெரிந்த மக்களிடம் இளைஞர்களிடம் பேசிய வகையிலே உங்களுக்குன்னு ஒரு பட்டாளம், ஒரு கூட்டம் இருக்கிறது. அண்ணாமலை நான் வருக வருக, தனியாக ஒரு கட்சி ஒன்றை தருக தருக, உங்கள் கட்சியிலே தொண்டர்கள் பெருக பெருக பெருக, வெகு விரைவில் நீங்கள் வருக 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 என வாழ்த்துகிறேன். அண்ணாமலை அண்ணா, வணக்கம்.